ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முடி நல்லா கருங்கருன்னு வளர்றதுக்கு ஒரு என்ன பண்ணலாம் வீட்டிலேயே வாங்க. அதுக்கு கருஞ்சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம், வேப்பிலை, செம்பருத்தி, கருவேப்பிலை, நெல்லிக்காய், பன்னீர் ரோஸ் அதனோட இதழ்கள். இந்த மூலிகைகள் அடங்கிய பாட்டில் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்லயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும். இதுல 15 மூலிகைகள் இருக்கு. சோ இதையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இது கூடவே பாத்தீங்கன்னா கத்தா பவுடரு, கடுக்காய் பவுடரு, மருதாணி பவுடரு, அதுக்கப்புறம் கருவேம்பலை பட்டை பவுடரு, நீலி அவுரி பொடி, அதுக்கப்புறம் கரிய பவளம். இது பாத்தீங்கன்னா ஆலோவேரால இருந்து எடுக்கிற மஞ்சள் நிற திரவத்தை காய வச்சு கொடுக்கறது. இது பாத்தீங்கன்னா அஞ்சனக்கல். இதை நல்லா இடிச்சுக்கணும், இடிச்சு இந்த மாதிரி பவுடர் ஆக்கிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். இதைதான் ஃபர்ஸ்ட் காய்ச்சணும். இந்த பாட்டில்ல இருக்கிறதெல்லாம் வெளியில எடுத்துக்கலாம். வெற்றி வேர், ஆவாரம் பூ, பட்டைகள், இன்னும் நிறைய இருக்கும், கிராம்பு இதெல்லாம். ஒரு வானல்ல வந்து பாத்தீங்கன்னா 250 ml நல்லெண்ணெய், 250 ml தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தையும் போட்டு லைட்டா சூடு வந்தோடனே அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட வந்து போட்டுப்போம். இது வந்து தண்ணி போக நல்லா காயணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டில்ல இருந்த மூலிகைகள் எல்லாம் இதுல போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க மக்களே, கருகிடும் இல்லாட்டி. அதனால வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நான் பவுடர்லாம் சொன்னேன்ல, அதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட வந்து சேர்த்துக்கணும். எண்ணெயில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடணும். அதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம இந்த பவுடரை சேர்க்கணும். பவுடர் சேர்த்து ரொம்ப நேரம் அதுல வைக்க கூடாது அடுப்புல. ஏன்னா பவுடர் வந்து சீக்கிரம் தீஞ்சு போயிடும், கருகுன ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் கரிய பவளத்தை வந்து ஒரு பீஸ் வந்து போட்டுக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். இது ஓவர் நைட் நம்ம அப்படியே விட்டுறணும். மறுநாள் காலையில இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ இதுல இருந்து 50 ml வடிகட்டிக்கலாம். அதே போல 50 ml தேங்காய் எண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தலையில நல்லா தேய்ச்சி 1/2 மணி நேரம் கழிச்சு குளிக்கும் பொழுது சூப்பரா முடி வளரும், பொலிவான முடி கிடைக்கும். சொட்ட மடியில கூட முடி வளரும். கட்டாயம் வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம். முடி வந்து கருமையா இருக்கும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லைஃப் 45 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருந்து வரப்போகுது. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.